பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா 21ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, நிலையில்லாத உலகில் நிலையான வாழ்வு சாத்தியமா? இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அநேக தேசங்களுக்கு அவருடைய செய்தியை கொடுக்கிறார். விசேஷமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய பகுதியில் பார்க்கும்போது, மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருந்த பாபிலோன் தேசம், மேதிய தேசம், இந்த தேசங்களெல்லாம் எப்பொழுது வளர்ச்சி அடையும், அது மாத்திரமல்ல எப்பொழுது வீழ்ச்சி அடையும் என்று சொல்லி கூட ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். 21ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, இப்படிப்பட்ட நாடுகளுடைய வளர்ச்சி வீழ்ச்சி இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அதிகாரங்கள் எழுதப்படும் போது எசேக்கியா ராஜாவாக யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அப்போ எசேக்கியா ராஜாவுக்கு முன்பதாக ஆகாஸ் ராஜா ஆட்சி நடத்தின போது ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் சீர் குலைந்தது. ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு விக்கிரகங்களை வணங்குவதற்கு போய்விட்டார்கள். அப்போ உள்ளால பார்க்கும்போது ஆவிக்குரிய வெறுமை காணப்பட்டது. வெளியிலிருந்து பார்க்கும்போது பயங்கரமான அச்சுறுத்துதல் அசீரியா தேசம் மூலமாக யூதா தேசத்திற்கு வந்தது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது இந்த நாட்களில் ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, எதுவுமே நிலையாக காணப்படவில்லை. எது கீழே விழும், எது எழும்போம், எதுவுமே அவர்களால் சொல்ல முடியாத, கணிக்க முடியாத நிலையில தான் அந்த தேசம் அந்த நாளில் இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழும்போது நம்மால் நிலையாக வாழ முடியுமா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, என்னால் ஸ்டேபிளாக வாழ முடியலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் நிலையாக வாழ முடியவில்லை. ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறேன், ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னால் அதில் உறுதியாக நிற்க முடியலை. நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு நாள் செய்கிறேன், 2 நாள் செய்கிறேன், அதுக்கு பிறகு என்னால் உறுதியாக இந்த காரியங்களை செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னு கேட்கும்போது அநேகர் சொல்லுவார்கள், என்னை சுற்றி இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுனால என்னால் ஒரு நோக்கத்தோடு உறுதியாக என்னால் முன்னால் போக முடியல. அப்போ இந்த நிலையில்லாத உலகத்தில் ஒரு நிலையாக நம்மால் வாழ முடியுமா? எப்படி வாழ முடியும் என்று தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கும்போது அது பெரிய பெரிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தான் ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பொதுவாக நமக்கு தெரிஞ்சது, ஆசாரியர்களை ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைக்கிறார், தீர்க்கதரிசிகளை ஊழியத்திற்காக அழைக்கிறார், ராஜாக்களையும் அபிஷேகம் செய்து அழைக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் ஆண்டவரை நம்பி வாழும்போது இவங்க வாழ்க்கை நிலையானதாக காணப்படும். ஆனால் மற்றவர்கள் எவ்வளோ பேர் அது இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு அழைப்பு இல்லாமல் இருக்கும்போது எப்படி வாழ முடியும் என்று சொல்லி. ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும்போது எந்த ஒரு சின்ன பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் அது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு தான். புதிய ஏற்பாட்டில் நம்ம அதை இன்னும் நம்ம ஆழமாக கொண்டு போகும்போது, ஒரு கணவனாக இருக்கிறோம் என்றால் அது ஒரு அழைப்பு, மனைவியாக இருக்கிறோம் என்றால் அது ஒரு அழைப்பு, ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் என்றால் அது ஒரு அழைப்பு, ஒரு தொழில் அதிபராக நம்ம இருக்கிறோம் என்றால் அது ஒரு அழைப்பு, பெற்றோருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அது ஒரு அழைப்பு. இந்த எல்லா அழைப்புகளையும் நாம் அறிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்கும் போது கண்டிப்பாக நம்மால் என்ன பண்ண முடியும்? ஒரு நிலையில்லாத உலகத்தில் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை நம்மால் நடத்த முடியும். யாரால நிலையாக வாழ முடியாது என்றால், எந்த நோக்கத்தையும் அவங்க வாழ்க்கையில் கண்டுபிடிக்காம ஏனோ தானோ என்று வாழ்கிறவருடைய வாழ்க்கை நிலையில்லாததாக காணப்படும். இன்றைக்கு நம்ம ஒரு மைனர் கேரக்டர், அப்படி என்றால் ஒரு ராஜா அல்ல, ராஜாவுக்கு கீழே வேலை செய்த ஒரு நபரை வைத்து ஒரு சில முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு செய்தியை ஒரு நபருக்கு கொடுக்கிறார். அவர் யார் என்றால், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால். அப்போ செப்னா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட செய்தியை தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கிறார். இந்த செப்னா என்று சொல்லுகிறவன் எந்த பொறுப்பில் இருந்தார் என்றால் பொக்கிஷக்காரனாக இருந்தான். அப்படி என்றால்
அந்த பொக்கிஷங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருந்தது. அரண்மனை விசாரிப்புக்காரனாகவும் இருந்தான். அந்த அரண்மனையில் நல்ல ஒரு பொறுப்பை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு கடிந்து கொள்ளுதலை சொல்லுகிறார், அல்லது ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இது ஒரு கடினமான எச்சரிப்பு. எப்படி என்றால், இந்த மனிதன் சரியாக தன்னுடைய பொறுப்பை செய்யாததுனால அந்த இடத்தை விட்டு அவனை மாற்றி இன்னொரு மனிதனை ஆண்டவர் அந்த இடத்துல நியமிக்கிறார். நாம் நினைக்கிறோம் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு தான் ஆண்டவர் இப்படி செய்வார் என்று. ஏன்னா வசனங்கள் கூட அப்படிதான் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அதனால ராஜாவா இல்லாதவங்க அல்லது பெரிய பெரிய தலைமைத்துவ பொறுப்பில் இல்லாமல் சிறிய வேலைகளை செய்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் ஏதாவது பிரச்சனைனா ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை தள்ளுகிறார், நான் ஏதோ ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கேன், என்னோட வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்ந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா, சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மிக பெரிய ஒரு அழைப்பாக பார்த்துதான் நம்மிடத்தில் அவர் பழகுகிறார். அப்போ 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய அந்த நபரோடு ஆண்டவர் பேசுகிறார். அப்படியே நம்ம 20ஆம் வசனத்தை படிக்கும்போது அந்த மனிதனை தன்னுடைய பொறுப்பிலிருந்து மாற்றிவிட்டு இன்னொரு புதிய நபரை ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறார். இப்போ நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஒருவருக்கு கீழே இருந்து நம்ம வேலை செய்யும்போது அவருக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டா நம்மளை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆண்டவருடைய கண்கள் எல்லார் மேலேயும் நோக்கமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் 20ஆம் வசனம், அந்நாளிலே இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்திற்கும் தகப்பனாய் இருப்பான். இந்த செய்தியை ஆண்டவர் செப்னா என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு சொல்லுகிறார். உன்னுடைய பொறுப்பை அதிகாரத்தை நான் என்ன பண்ணுறேன், இந்த மனுஷனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே தீர்க்கதரிசி மூலமாக இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ இந்த புதிதாக பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் எலியாக்கிம். இந்த எலியாக்கிம்க்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் கொடுக்கிறார். என்ன தெரியுமா, 22ஆம் வசனம், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். இப்போ இந்த இடத்துல தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் மேல் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அவன் திறக்கும்போது யாராலையும் பூட்ட முடியாது, அவன் பூட்டும்போது யாராலையுமே திறக்க முடியாது. இதே வசனத்தை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் நம்ம வாசிக்கலாம். இப்போ இதே வசனம் இயேசுவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூட்டுகிறதை யாராலும் திறக்க முடியாது, தாவீதினுடைய திறவுகோலை உடையவர் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எலியாக்கிம் இயேசுவினுடைய ஒரு நிழலாக அந்த இடத்துல காணப்படுகிறார், அல்லது இயேசுவுடைய சுபாவத்தில் ஒரு சில காரியத்தை இந்த எலியாக்கிம் அவர் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றும் போது இதை வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன, நம்ம எல்லாருமே இயேசுவுடைய ஒரு சில சுபாவங்களை, குணங்களை அல்லது ஆளுகை செய்யக்கூடிய சுபாவங்களை நம்ம இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ இந்த வசனம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது, அவர் திறக்கிறதை யாரும் பூட்ட முடியாது, தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லி. ஆனால் இன்னொரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இந்த காரியங்கள் என்ன பண்ணியிருக்குது, வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு மிகப்பெரிய ஒரு நபர், அவருடைய சுபாவங்களை சொல்லி முடியாது. ஆனால் நம்ம எல்லாருமே சின்ன சின்ன பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கலாம், அல்லது பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதில் இயேசுவனுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்களா, நான் ஒரு சின்ன வேலை தான் நான் பார்க்குறேன், இதுலேயே நான் உண்மையாக இருக்கணுமா? பெரிய ஆட்கள் உண்மையாக இருக்கணும், நல்லது தான். ராஜாக்கள் நல்லா இருந்தால் தான் தேசம் நல்லா இருக்கும், அல்லது சபையில் போதகர் அல்லது தலைவர்கள் உண்மையாக இருந்தால் தான் சபை நன்றாக வழி நடத்த முடியும். அவங்கெல்லாம் உண்மையாக இருந்தால் போதுமே, நான் ஒரு சின்ன வேலை தானே நான் பண்ணுறேன், நானும் உண்மையாக இருக்கணுமா? அல்லது ஏனோ தானோ என்று வாழ்ந்தால்
போதுமா? அல்லது எனக்கு வேற எந்த பொறுப்பும் இல்லை, நான் வீட்டில் தானே இருக்கேன், ஒரு மனைவியாக தானே நான் இருக்கிறேன் அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பிரிவினைகள் எதுவுமே கிடையாது. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று நான் சொல்வேன் என்றால் எனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பு இந்த பூமியில் நான் வாழ்வதற்காக இருக்கிறது. அதை நீங்கள் என்னென்று தெரிந்து கொண்டீர்களா? அதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த அழைப்பு என்ன? அதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஒரு ராஜா எப்படி ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து தன்னுடைய கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றுவாரோ அதே மாதிரி ஒரு ராஜாவுக்கு சமமாக பொறுப்பை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இன்றைக்கு நம்ம செயல்படுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் நம்ம செய்யும்போது அவருடைய அதிகாரத்தை நாம் வெளிப்படுத்துவோம். இப்படி நம்ம நம்முடைய அழைப்பில் உறுதியாக இருக்கும்போது தான் இந்த நிலையில்லாத உலகத்தில் நம்மால் என்ன பண்ண முடியும், நிலையாக அல்லது உறுதியாக நம்மால் வாழ முடியும். அல்லது நம்மை சுற்றி காரியங்கள் உடைக்கப்பட்டு காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையும் என்ன பண்ணிடும், உடைக்கப்பட்டு போய்விடும். அப்போ சூழ்நிலைகள் நம்மை உடைத்து போடாதபடிக்கு நம்ம இருக்கணும்னா அழைப்பில் நம்ம உறுதியாக தீர்மானத்தோடு காணப்படும் போது தான் சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணாது, உடைக்காது, மாறாக பலமாக நம்ம ஆண்டவருடைய நோக்கத்தை என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். அப்போ இந்த நிலையில்லாத உலகத்தில் நிலையான வாழ்வு சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து கொண்டு அழைப்பில் நிலை நிற்கும் போது கண்டிப்பாக சாத்தியம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நிலையில்லாத உலகத்தில் எப்படி ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் தகப்பனே. இந்த பூமியில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளுக்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே. பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு என்று ஒன்றுமே கிடையாது என்ற உண்மையை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவர் எங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாலும் அதை நாங்கள் உண்மையும் உத்தமமாக செய்ய ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மனிதனுக்கென்று நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை அழைத்த தேவனுக்காக மாத்திரம் நாங்கள் செய்ய கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை சுற்றிலும் சூழ்நிலைகள் நிலையில்லாததாக காணப்பட்டாலும் உம்முடைய அழைப்பில் நாங்கள் நிலை நிற்கும்போது ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுத்து உங்கள் நாமத்தை நாங்கள் அதிகமாக மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.